விஜயின் ஜனநாயகன் டிஜிட்டல் உரிமையை அமேசான் கைவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். தீபிகா, வணக்கம். நடிகர் விஜயனுடைய கடைசி திரைப்படம் என்று சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து புதிய சிக்கலை ஜனநாயகன் திரைப்படம் எதிர்கொண்டு வருகிறது. தற்போது அடுத்த சிக்கலாக OTT உரிமத்தை ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் படம் எப்போது வெளியாகும் என்ற பெரிய எதிர்பார்ப்பையும் எழுப்பியிருக்கிறது. அமேசான் பிரைமுக்கு 120 கோடிக்கு OTT உரிமை விற்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் படத்தின் தியேட்டர் ரிலீஸ் தொடர்ந்து தாமதமாவதால் சென்சார் சான்றிதழ் பிரச்சனை காரணமாக தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. அதன் காரணமாக OTT தளம் பட உரிமையை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் கடந்த ஜனவரி 9 என்று வெளியாக இருந்தது. பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் சென்சார் பிரச்சனை காரணமாக படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சென்சார் சான்று வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை தயாரிப்பு குழு நாடியது. அப்போது தனி நீதிபதி ஜனநாயகன் படத்திற்கு உடனே தணிக்கை சான்று வழங்குமாறு உத்தரவிட்டார். அதற்கு பிறகுதான் அதை எதிர்த்து தணிக்கை வாரிய அதிகாரிகள் மேல்முறையீடு செய்தார்கள். அந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதி ஆஷாவின் உத்தரவை ரத்து செய்த நீதிமன்றம் மீண்டும் தனி நீதிபதியிடமே அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு பிப்ரவரி 10 தயாரிப்பாளர்கள் வழக்கை வாபஸ் பெற்றார்கள். மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக சம்மதம் தெரிவித்தார்கள். இதையடுத்து படத்தை தணிக்கை குழுவின் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு என்பது முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலையில்தான் ஜனநாயகன் படம் கடந்த 9 என்று மறு ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த குழுவில் உள்ள ஒரு உறுப்பினருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அன்று மறு ஆய்வு செய்யப்படவில்லை. அது மேலும் புதிய சிக்கலை திரைப்படத்திற்கு ஏற்படுத்தியது. இது போன்ற அடுத்தடுத்த சிக்கலை எதிர்கொண்டு வந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மேலும் ஒரு சிக்கலாக இது பார்க்கப்படுகிறது. அதாவது ஜனநாயகன் படத்தை அமேசான் பிரைம் நிறுவனம் 120 கோடி கொடுத்து OTT ரிலீஸுக்கு வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போய்கொண்டே இருப்பதால் OTT உரிமத்தை ரத்து செய்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே படம் வெளியீட்டு தேதியை தெளிவுபடுத்துங்கள் என தயாரிப்பு நிறுவனத்தை OTT நிறுவனமான அமேசான் பிரைம் நெருங்கியதாக சொல்லப்படும் நிலையில் படத்தின் உரிமத்தையே ரத்து செய்தது விஜய்க்கு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் பொறுத்தவரையில் அது தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய காரணத்தால் அது தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ, அரசியல் ரீதியாக பல காட்சிகளிடம் இடம்பெற்றிருக்குமோ என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டு விஜயின் ரசிகர்களால் பெரிய எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்நிலையில் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்காத சூழ்நிலையில் படத்துக்கான டிஜிட்டல் உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிறகுதான் படம் வெளியாகும் என்றும் சொல்லப்படக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த சிக்கல் புதிய சிக்கலாக இது பார்க்கப்படுகிறது. தீபிகா.